லைக் அரௌண்ட் ஒரு 6 இயர்ஸாக நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டார்டிங்கில் லைக் இட் வாஸ் லைக் அட்ராக்ஷன் அண்ட் போக போக அப்படியே மியூச்சுவல் ஆயிடுச்சு. லைக் வந்து அவன் என்னை எப்படி பார்த்துப்பான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இதுக்கு முன்னாடியே அவனை நான் ரொம்ப கேர் எடுத்து நல்லா தான் பார்த்துக்கினேன். இதுக்கப்புறம் அதை விட எக்ஸ்ட்ராவாக போய் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். லவ் யூ ஷரத். பார்த்துக்கனா இங்க காத்திருக்கேன், நெஞ்சு ஏங்கிருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் நான். ஃபர்ஸ்ட்டு ஆஃபீஸில் தான் மீட் பண்ணோம். ஸோ 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ஸோ வி வர் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்லி ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். எங்களோட லவ் வந்து டோட்டலாக 5 இயர்ஸ். ஸோ டோட்டலாக இந்த 5-6 இயர்ஸில் she was always with me on every hardships that we were facing. She was the only standing force who stood by me on every hardship that we faced. காரணமா சுகியோட கல்யாணம் ரொம்ப ஒரு சின்ன ஒரு எமோஷ்னலா இருந்தாலும் ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. லைக் ஷி ஃபவுண்ட் அவர் பார்ட்னர்ன்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. பட் ஸ்டில் வீடு கொஞ்சம் காலியாவே இருக்கும். இனிமேல் 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, நானும் அம்மா மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி எப்பவுமே சண்டை போட்டு தான் இருக்க மாதிரி இருக்கும் நானும் அவ்வளோ. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு இனிமேல். தெரியல, யா மேபி whatever happens, she's happy now, I'm also happy. So yeah. கைவிட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே, சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை போலே, ஒரு வைரம் போலே, தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. இப்பிறவியில் இன்னொரு பெண்ணை சிந்தையிலும் தொட, பிரிதோர் பக்கம் மனம் சாயா பிரியம் காப்பேன். செல்ல கொலுசின் சினங்கள் அறிந்து சேவை செய்வேன். நெற்றி பொட்டில் முத்தம் பதித்து நித்தம் எழுவேன். கை பொருள் யாவையும் கரைத்தாலும் கணக்கு கேளே. ஒவ்வொரு வாதமும் முடியும் போதும் உன்னிடம் தோற்பேன். கண்ணே கனியே உன்னை கைவிட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஸோ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணுற மேரேஜ் இது. ஸோ இதுக்கப்புறம் 2 பேரும் அதே பாண்டோட டுகெதர் லைஃப் லாங் இதே சந்தோஷத்தோடு இருப்போம். சுகி, ஐ லவ் யூ. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே.
சுகி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னோட மேரேஜஸ்க்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். போத் ஆஃப் யூ ஹாவ் அ வெரி ஹாப்பி லைஃப். மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் கொடுக்கணும். தப்பி தவறி கூட சுகி கிட்ட தண்ணி எடுத்துட்டு வான்னு மட்டும் கேட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு பெரிய பெரிய இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கும். அது என்ன நடந்ததுன்ற பேக்ரவுண்டை அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி மோர் ஃபன். மாலை சூடிய காலை கதிரின் மேலே சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. அர்த்த ஜாமத்திருடன் போல அதிர்ந்து பேசேன். காமம் தீரும் பொழுதிலும் எந்த காதல் தீரேன். மாத மலர்ச்சி மறையும் வயதில் மார்பு கொடுப்பேன். நோய் மடியோடு நீ விழுந்தால் தாய்மடியாவே. சுவாசம் போல அருகில் இருந்து சுகப்பட வைப்பேன். உந்தன் உறவை எந்தன் உறவை நெஞ்சில் சுமப்பேன். உன் கனவுகள் நிஜமாக என்னையே தருவேன். பொறுப்பான பொண்ணு, ரொம்ப சைலண்டான பொண்ணுலாம் நினைக்காதீங்க. ரொம்ப சேட்டை, கொஞ்சம் வாளு, கொஞ்சம் நல்லா பேசுவா, நல்லாவே பேசுவா. நல்லா பார்த்துக்கோங்க. சரத் வந்து ரொம்ப ஒரு கூலான பர்சன் ஆக்சுவலா. அது இல்லாம கிரிக்கெட்டுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய பைத்தியமா இருப்பானுங்களா அப்படின்ட்டு நான் யோசிக்காத அளவுக்கு ஒருத்தன் பள்ளிக்கரணையிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் போய் கிரிக்கெட் ஆடுவானா அப்படின்னு பார்த்தா பள்ளிக்கரணையிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் போய் லவ் பண்ணியிருக்கிறான் பையன். பட் உண்மையை சொல்லணும்னா ஜோக்ஸ் அப்பார்ட் ரொம்ப ஜாலியான ஒரு பையன், ரொம்ப அமைதியா காமன் கம்போஸ்டான ஒரு ஆளு. சும்மா போற பாலையும் உளுந்து பிடிப்பான் அவன். ஸோ ஆப்வியஸ்லி அப்போ வந்து பொண்ணு இப்போ தாங்கி கன்ஃபார்ம் பார்த்துப்பான். ஸோ ஹாப்பி மேரிட் லைஃப் சாரத் அண்ட் சுகன்யா.